திருவண்ணாமலையில் கந்துவட்டி கொடுமையால் நெசவு தொழிலாளி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கந்துவட்டி கும்பலின் தொடர் மிரட்டலால் விபரீத முடிவு எடுத்ததன் பின்னணி என்ன? இழப்பணும் ஒரு பேர் வண்டிக்காரன்னு வண்டியில் பதிவு பண்ணி செல்ஃபோன் வண்டின்னு அவர் டார்ச்சர் பண்ணுறாரு. ஒரு தாங்க முடியல, எனக்கு ஒரு மனம் வருத்தமாக இருக்குது. அதனால் தினேஷ் ஆரணி அவனும் 10 முடியல. காரணம் தகுதி நீங்கள் எடுங்க. கந்துவட்டி கும்பலின் அராஜகத்தாலும் 50,000 ரூபாய் கடனுக்கு வாரம் 5,000 வட்டி வசூலித்த கொடுமை தாங்காமலும் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முன்பு நெசவு தொழிலாளி பதிவு செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் தன்னை போன்று இல்லாமல் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று மகனுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். தனது விபரீத முடிவுக்கு யார் யார் காரணம் என கூறிய நிலையில் தலைமறைவான கந்துவட்டி கும்பல் சிக்குமா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காமக்கோர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிரி. 38 வயதான நெசவு தொழிலாளியான இவருக்கு இந்திரா என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக தொழில் நஷ்டம் ஏற்பட்டதால் கிரியின் குடும்பம் மிகவும் வறுமையின் பிடியில் சிக்கியுள்ளது. தனது குடும்ப வாழ்வாதாரத்திற்கு நண்பர்களிடம் கைமாறாக பணம் வாங்கியுள்ளார். அதுவும் பற்றாக்குறையானதால் கந்துவட்டி கும்பலிடம் சுமார் 50,000 ரூபாய் வீதம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. அதற்கு வாரத்திற்கு 5,000 ரூபாய் வட்டியாக கந்துவட்டி கும்பல் வசூலித்துள்ளது. ஒரு வாரத்திற்கு மேல் வட்டி கட்ட முடியாததால் கிரியின் இருசக்கர வாகனத்தை அடாவடியாக பறித்துச் சென்றுள்ளனர். நாளடைவில் 50,000 ரூபாய் கடனுக்காக லட்சங்களில் வட்டி கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். தொழில் நஷ்டம் காரணமாக வட்டி கூட செலுத்த முடியாத காரணத்தால் கந்துவட்டி கும்பல் கிரியின் வீட்டுக்கு சென்று மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் கடந்த சில நாட்களாக குடும்பத்தை விட்டு தலைமறைவாக வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான நெசவு தொழிலாளி தனது வீட்டில் இரவு நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக செல்போனில் வீடியோ ஒன்றை பதிவு செய்து தனது விபரீத முடிவுக்கு யார் யார் காரணம் என கூறியுள்ளார். அதில் ஆரணியைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் சேட்டுதான் காரணம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் கிரியின் வீட்டிற்கு ஆரணி போலீசார் விரைந்து சென்றனர். அங்கு அவருக்கு இறுதி சடங்குகள் நடைபெற்ற நிலையில் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே நெசவு தொழிலாளியின் தற்கொலைக்கு காரணமான கந்துவட்டி கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 11 மணி இருக்கும் அந்த இடத்துக்கு வந்தாங்க சார். வீட்டாண்டு வந்து ஏதாவது புள்ளன்னு கேட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறான்னு சொல்லிச்சு எங்கள் பேத்தி. ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்கன்னு சொல்லிச்சு. ஹாஸ்பிட்டலாண்டே அவன் ஃபோன் பண்ணி இங்கே எங்கிட்டாண்டி சொல்ல ஃபோன் பண்ணி நாளைக்கு நேரத்துக்கு வைக்கலன்னா அவ்வளோதான் அவங்க அதை என்ன பிரச்சனை பண்ணுவேன் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போனான் சார். அந்த நேரம் ஒருத்தரான் வந்து கேட்டு போகிறானுங்க சார். அதனால தான் இதுமாரி பண்ணினேன் சார். 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி அவர் தொழில் நடத்திட்டு இருக்காரு. எல்லாருமே 10 பைசா 40 பைசா வட்டி, அதாவது 10,000 ரூபாய்க்கு 400 ரூபாய் வட்டி வாரத்துக்கு இந்த மாதிரி கடன் கொடுத்துட்டு அவர் வீட்டாண்ட வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3-4 பேர் அவரே வீடியோவில் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறாரு. இப்போ கந்து வட்டி வார வட்டி வாங்குற ஒரு நெசவாளி விவசாயிங்க என்ன பண்ண முடியும்? நகையை வச்சு நட்டு வச்சு அவன் தொழில் பண்ணுறான். 10,000 ரூபாய்க்கு 4,000 ரூபாய் வட்டினா யாரால் கட்ட முடியும்? நேற்று நைட்டு அவராக தூக்கு மட்டும் செத்துருக்காரு. இதுக்கு அரசாங்கம் எதனா பொறுப்பு எடுத்து நடத்தணும்.
நெசவு தொழிலாளி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இலப்பக்கக்கோணம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அரசு, அதிமுக நிர்வாகி சேட்டு மற்றும் தினேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரணி அருகே கந்துவட்டி கொடுமையால் நெசவு தொழிலாளி ஒருவர் வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.